உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார் என்று தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை அவர் தகப்பனை போல தாயை போல நம்மை அரவணைக்கிற நல்ல தெய்வம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர் முகத்தை நோக்கி வந்து அவர் சமூகத்தை தேடி வந்து போதும் கைவிட மாட்டார். பிதாவாகி தேவனை நாம் ஸ்தோத்திரம் அல்லாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரம் அல்லாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் அல்லாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையில் நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். யோனாவின் சின்ன தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நாம் ஒரு அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். யோனாவின் புஸ்தகம் அதிலேயே 2ஆம் அதிகாரம் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்க, இந்த வசனத்திலிருந்து நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். இப்போ யோனா தீர்க்கதரிசி இப்போ இந்த வசனத்தை இந்த வார்த்தையை எங்கேருந்து சொல்கிறாரு அப்படின்னா, மீன் வயிற்றுக்குள்ளேருந்து தான் சொல்கிறார். இதை பாருங்க, என் ஆத்துமா தொய்ந்து போகையில் நான் யார் நினைச்சேன்? கர்த்தரை நினைச்சேன். பாருங்க, அதுதான் இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அநேக நேரங்களில் எல்லாருமே நம்ம சில நேரங்களில் நம்முடைய பாதையில் நம்ம பதறி போகிறோம். சில நேரங்களில் கடினமான பாதைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? அதில் நம்ம கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். ஆனால் அருமையான பாஸ்டர், என்ன போகிறீங்க? அப்படியா? இங்கே பிரசங்கம் பண்ணுங்க. நான் சரி, நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் நெருக்கமான பாதைகள் வரும்போது, கடினமான சூழ்நிலை வரும்போது, பாருங்க, இப்போ அந்த யோனாவுக்கு அப்படி ஒரு பாதை உண்டாயிருக்குது. பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு பாதை. ஆனால் இந்த யோனா அந்த பாதையை தெரிந்து கொள்ளலை. என்ன ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் நினைவுக்கு போகாமல் தரிசிக்க என்ன பண்ணார்? கப்பல் ஏறி போயிட்டார். இதை குறித்து ஏற்கனவே ஒரு ஆனால் இந்த சூழ்நிலையில் பாருங்க, இந்த யோனா கப்பலில் போகிறாரு. போகும்போது அடித்தட்டில் தூங்குறாரு. அந்த பிரயாணம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய என்ன பண்ணுது? ஒரு பெரிய சூறாவளி, புயல் காற்று, கடல் கொந்தளிக்கத்தக்க, இந்த படகு கீழே விழுகிறத்தக்கதான, கவிழ்ந்து போகத்தக்கதான ஒரு பெரிய சூறாவளி வருது. அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போது அந்த கப்பலில் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் கேட்குறாங்க, எங்கேருந்து வர, நீ என்ன பண்ண, நீ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சொல்லி என்ன நீங்கள் தூக்கி கடலில் போட்டீங்கன்னா என்ன செய்யும்? எல்லாமே அமதல் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தூக்கி என்ன பண்ணுறாங்க? கடலில் போட்டுறாங்க. அந்த சம்பவம் தான் இது. ஆனால்
இப்போ கடல்ல போட்டுருந்தாங்க. கடலுக்குள்ளே தேவன் ஒரு மீனுக்கு கட்டளையிடுகிறார், அப்படியே பைபிள் சொல்லுது. ஆனா பாருங்க, இந்த வாக்கியத்தை, இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை பாருங்க, இந்த யோனா எங்க இருந்து பேசுறாரு அப்படின்னா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து சொல்லுறார் இந்த வசனம். இப்போ வாசிங்க, என்ன சொல்றாரு? யாரை நினைத்தாரா? கர்த்தரை நினைத்தாரா. அப்போ நல்லா கவனிங்க, நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது, கடினமான பாதைகள் வரும்போது, கஷ்டமான காரியங்கள் வரும்போது நம்ம துவண்டு போய்விடாதபடி, நம்ம சோர்ந்து போய்விடாதபடி, அதில் நம்ம பலவீனப்படாதபடி யாரை நினைக்க வேண்டுமா? கர்த்தரை நினைக்க வேண்டுமா? கர்த்தரை நினைக்கும் போது தேவன் நம்முடைய பாதையை செவ்வையாக மாற்றுகிற ஆண்டவர். அதான் பாருங்க, என் ஆத்துமா துயர்ந்து போகையிலே நான் கர்த்தரை நினைத்தேன். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நல்லா கவனிங்க, அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்போ நெருக்கமான நேரத்தில், கடினமான பாதையில் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் செலுத்தும் போது நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக செயல்படும் போது, புயல் காற்று நமக்கு எதிராக செயல்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது, ஒன்றை மாற்றுறத்தில் நாம் ஜெபங்களை ஏறெடுக்கும் போது, வார்த்தைகளை சொல்லும் போது ஆண்டவர் இறங்கி வந்து அங்கே அற்புதங்களை செய்கிறார். அது உண்மை பாருங்க. அப்போ எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை என்பது அந்த யோனாவுடைய வாழ்க்கையில தெரியும். ஆனா இப்ப பாருங்க, அந்த நெருக்கமான இடத்துல இருந்துகிட்டு, அந்த ஒடுக்கமான காரியத்தில் இருந்துகிட்டு அவர் கர்த்தரை நினைக்கிறாரு. தேவன் அவர் விண்ணப்பங்களை கேட்கிறார். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில நம்ம சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவரை நோக்கி நாம் நினைக்கும் போது, அல்லது நாம் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆமே, கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன பண்றாங்க பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை என்ன பண்றாங்க? போக்கடிக்கிறார்களாம். தேவன் கொடுக்கிற கிருபை, தேவன் கொடுக்கிற ஈவு, தேவன் கொடுக்கிற தயவு, தேவன் கொடுக்கிற பிரசன்னம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தங்கள் பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தேவன் சமூகத்தில் வந்து அந்த நேரங்களை கழிக்காதமல், தேவனுடைய சமூகத்தை வார்த்தைகளை கேட்காமல், தேவனை விட்டு விலகி பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற எதிர்காலத்தில் வருகிற நன்மைகள், எதிர்காலத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் போக்கடிக்கிறார்கள். ஆமே, இப்படியெல்லாம் பாருங்க. இந்த யோனா இந்த மீன் வயிற்றிலிருந்து அந்த அதிகாரத்தை முழுவதும் அப்படியே சொல்றாரு பாருங்க. அப்போ எவ்வளவு கஷ்டமான அந்த பாதையில அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சூழ்நிலைகள் மத்தியில நாம் என்ன சொல்லுகிறோமோ அதுதான் நடக்க போகுது. நல்லா கவனிங்க, நான் சூழ்நிலைகள் மத்தியில நான் பேசுவதுதான் நடக்க போகுது. என் இருதயத்திலிருந்து, என்னுடைய வாயிலிருந்து, என்னுடைய வார்த்தைகளினாலே நான் என்ன சொல்லுகிறேனோ அதைத்தான் கர்த்தர் எனக்கு நிறைவேற்ற போகிறார். அப்போ இந்த யோனா என்ன சொல்றாரு? இப்படி எனக்கு ஒரு சம்பவம் வந்துருச்சே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டங்கள் வந்துருச்சே, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படின்னு அவர் சொல்லவில்லை. ஆனால் இந்த நிலைமைகள் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அவர் தெரிந்து கொண்டு அதை அவர் தேவ சமூகத்தில் அவர் சொல்ல கேட்கிறார்.
அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் நாம் என்ன பேசுகிறோமோ அதை தேவன் கூர்மையாக ஆண்டவர் கேட்கிறார். அடுத்த வசனத்தில் வாசிங்க. நானோனில் பாருங்க, துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை என்ன பண்ணுவேன்? செலுத்துவேன். ரட்சிப்பு கடைசியில் சொல்லிட்டார் பாருங்க, ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அப்போ நல்லா கவனிங்க, நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் இல்லையா? இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு ஆண்டவர் கரத்தில் இருந்து வருகிறது. ஆகையினால்தான் நாம் நெருக்கமான சூழ்நிலையில, கடினமான பாதையில நாம் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், தேவனுடைய வசனத்திலிருந்து எடுக்கிற காரியங்கள் மிகவும் முக்கிய நிறைந்ததா இருக்குது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். நான் என்ன சொல்லுகிறேனோ அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, சில குடும்பத்தில் சில சாகாத நடக்காத சில காரியங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் யோனா எப்படி ஆண்டவர் சமூகத்தில் அவர் அந்த நெருக்கமான சூழ்நிலை பேசினாரோ அதை நாம் சொல்லும்போது தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமே. அதனால தான் பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை இங்கே வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கும் போது யோனா குறித்து அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் மனுஷகுமாரனும் இரவும் பகலும். நல்லா கவனிங்க. அப்போ 3 நாளும் யோனா என்ன பண்றாரு? நல்லா கவனிங்க. பெரிய மீன் வயிற்றில் இருந்தாராம். அதை கவனிக்கணும். மீன் இல்லை, என்ன மீனையா? பெரிய மீன். இவர் விழுங்குற அளவுக்கு மீன். அப்போ நல்லா கவனிங்க. அதை போல மனுஷகுமாரன் இந்த பூமியில் என்ன பண்றாராம்? இரவும் பகலும் 3 நாள் அடைக்கப்பட்டிருந்தால் 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். அப்போ இன்னொரு வசனத்தை கூட பார்க்கும்போது லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் அதுல சொல்லிக்கு பாருங்க, அந்த யோனாவை பத்தி 11:30வது வசனமா வாசிங்க. அடையாளமா இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமா இருக்கிறாராம். பாருங்க, யோனா அடையாளமா இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமா இருக்கிறாராம். அப்போ நல்லா கவனிங்க. யோனாவினுடைய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் சொன்னா, யோனாவை குறித்து இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ யோனா நெருக்கமான சூழ்நிலை மத்தியில ஒரு காரியத்தை யோனா மறந்துடல. ஆண்டவரை நோக்கி அவர் தன்னுடைய அதாவது ஆத்துமா தோய்ந்து போகும்போது கஷ்டமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். அந்த நேரத்தில் தேவன் மனம் இறங்கி அந்த யோனாவுடைய ஜெபங்களை கேட்டு பாருங்க, நேர அவரை மீனை கரையில கொண்டு வந்து அவரை கரையில கட்டி போட்டது என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் என்ன ஒரு பெரிய விடுதலை அங்க யோனாவுக்கு வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பெரிய அற்புதங்களை தேவன் அங்கு செய்தார். ஜெபத்தினாலே, அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே, அவருடைய அறிக்கையினாலே, அவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் சொன்ன காரியத்தினாலே தேவன் ஒரு விடுதலையை கட்டிடுகிறார். இன்றைக்கும் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் செய்ய வேண்டியது காரியம் என்ன இருக்காதபடி அந்த பாதையை மாற்றக்கூடிய காரியங்கள் என்ன, அதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அப்பதான் கர்த்தர் அதை கேட்பார். ஏன்னா எனக்கு ஒரு நெருக்கம் வந்துருச்சு, எனக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு, எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு,
அதில் இருந்து நான் எப்படி விடுபட வேண்டும், அதிலே நான் கவனம் செலுத்தும் போது, அதை நான் ஜெபத்தில் வைக்கும்போது நிச்சயமாக ஜெபங்கள் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டு எனக்கு ஒரு பெரிய விடுதலையும் வெற்றியும் ஆண்டவர் தருவார். அதான் சொல்றார், ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு என்றால் என்னை பாதுகாக்கிறது, என்னை பராமரிக்கிறது, என்னை போஷிக்கிறது. அதுதான் தேவனுடைய ரட்சிப்பு. கர்த்தர் நல்லவர். ஆமே. அதனால தான் பாருங்க 2 நாளாகம புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில், நல்லா கவனிங்க, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், அவரை நோக்கி இறங்கினார். பாருங்க. ஆமே. பாருங்க, இந்த மனேசே ராஜா இல்லை, தாவீது வழியில் வந்தவன் தான் இவர். பாருங்க, இவர் முக்கியமான செய்தி சொல்ல, நெருக்கப்படும் போது பாருங்க, இவர் செய்தது ஒருவேளை ஆண்டவர் பார்வைக்கு குற்றமாக தான் இருந்தது. ஆனால் இந்த நெருக்கப்படும் போது அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை நோக்கி கெஞ்சினார். பாருங்க பாருங்க, அதான் பாருங்க, அதாவது தேவனுடைய சமூகத்தில் தாவீது சொல்லும்போது பாருங்க, தாவீது என்ன பண்ணிட்டான், இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம். அவன் நெருக்கப்படும் போது அவன் ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மனைவி பிள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனுடைய மனைவி பிள்ளைகள், அதாவது அவனுடைய 600 பேர் எல்லாம் போயிட்டாங்க, மாடு ஆடு எல்லாம் போயிடுச்சு. இப்போ தாவீது நெருக்கப்படுறாரு. அப்போ இவனை பார்த்து தாவீது நிறைய பேர் கல்லெறிகிறாங்க. அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் தாவீதால ஒண்ணுமே முடியல, என்ன பண்ணு ஏது பண்ணு ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த வசனத்தில் சொல்லுது, தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டாராம். அதான் அவர் தெரிஞ்சது, வேற ஒன்றும் தெரியல. அப்போ இனி ஒரு இடத்துல நீங்க 4ஆம் புஸ்தகத்தில் வியாதியிலும் தாவீது சொல்றாரு, நான் ஆண்டவரே நான் தானே தவறு செய்தேன். என்ன செய்தார் தவறு தாவீது? ஆட்களை எண்ணி பார்க்க சொன்னார். எண்ணி பார்க்கும்போது அதில் தேவனுக்கு கோபம் வந்ததுனால என்ன பண்ணி, நீ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பெருகி கொண்டிருக்கல எண்ணி பார்க்க சொல்லலாம் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் அங்கே கொள்ள நோயை அனுப்பினார். அந்த சமயத்திலும் கூட தாவீது, நான் தானே இதை செய்தேன், ஏன் மேலே தானே தண்டனை வரணும், இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சொல்லி, இனி நான் எங்கே போவேன், உம்முடைய கரத்தில் தானே விழுவேன், நான் எனக்கு யார் உண்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தில் அந்த வாக்கியத்தை பார்க்கும்போது, உம்முடைய பாதத்தில் நான் விழுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதைத்தான் மனேசே ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்ணாரு, கெஞ்சி பிரார்த்தனை பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆமே. அப்போ அதைத்தான் நீங்க யோனா சொல்றாரு, நான் என் ஆத்துமா தொய்ந்து போகும்போது நான் கர்த்தரை நினைத்தேன், நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் என் விண்ணப்பின் சத்தத்தை கேட்டார். ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலை இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக மனம் இறங்குற ஆண்டவர், நம்முடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர், நமக்காக வெற்றிகளை கொடுக்கிறவர், நம்மை விடுவிக்கிற ஆண்டவர், நம்முடைய சாபங்களை மாற்றுகிறவர், நமக்காக பிதாவினிடத்தில் பணிந்து பேசுகிற ஆண்டவர். அப்போ எல்லா சூழ்நிலையும் என்ன சொல்லுகிறது என்பது அவசியம் இல்லை, அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுகிறேன் அதுதான் அவசியம்.
நல்லா கவனிங்க. சூழ்நிலை என்ன சொல்லுகிறது என்பதை எனக்கு தேவையில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுகிறேன் அதுதான் கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். அதனால தான் பாருங்க, இந்த வாக்கியத்தை வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் கெஞ்சி முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் செபத்தை கேட்டு ராஜ்யத்தில் வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனேசே ராஜா என்ன பண்ணவர்களே, தேவ சமூகத்தில் ஆண்டவர் பாதத்தில் நெருக்கப்படுகிற நேரத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம் அதைத்தான் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அப்போ சூழ்நிலைகள் என்ன சொல்லுது அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எதிர்காரியங்கள் என்ன சொல்ல அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நான் என்ன சொல்லுகிறோம் அங்கதான் அநேக மக்கள் விழுந்து போது காரணமே. அநேக நேரங்களில் நிறைய நேரங்களில் அநேக மக்கள் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன, அதில் தான் விழுந்து போவாங்க இல்லையா? அந்த சூழ்நிலைகள் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் அவங்க நம்ம கவனத்தில் கொண்டு வருவாங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதன்படி அவங்க செய்யும் போதுதான் தேவன் அங்கே வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த மாலை வேளையில ஒரு காரியத்தை மிகவும் அழுத்தமாய் சொல்லுகிறார். என்னென்றால், நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார். அதனால தான் பாருங்க, வாசிக்கும் போது இல்லையா, எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லாதனால இல்லையா, 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24வது வசனத்தையும் மாட்டி வைத்தான். பாருங்க, நடு ராத்திரியிலே முதல்ல ஜெபம் பண்றாங்க பாருங்க, ரெண்டாவது தான் தேவனை துதிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பாடி துதி செய்ய தொடங்கின போது மட்டும்தான் அற்புதம் இல்லை, முதல்ல அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில இந்த பவுலும் சீலாவும் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்றான்னு பாருங்க. தொழு மரத்தில் கட்டப்பட்டாச்சு. இவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க, இவங்க என்ன பாவம் செய்தாங்க, என்ன செஞ்சாங்க, தேவனுடைய சுவிசேஷம் சொன்னாங்க. அதுதான் பாவம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அதான கஷ்டமா இருக்குது இல்லையா? நல்லதெல்லாம் எங்களுக்கு சொல்லாதடா, நாங்கள் இப்படித்தான் இருப்போம், இப்படித்தான் வாழ்வோம், நாங்கள் இப்படித்தான் நரகத்தான் போவோம், எங்களுக்கு பரலோகமெல்லாம் வேண்டாம். நல்லா கவனிங்க. அதனால தான் அவங்களை பிடிச்சி என்ன பண்ணாங்க, தொழு மரத்தில் கட்டி வச்சாங்க. கட்டி வைக்கும்போது அப்போ பாருங்க, பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, முதல்ல ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். அப்போ ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. ஜெபம் பண்ணிட்டு அவர்கள் என்ன செய்தாங்க, பாடி தேவனை பாடி துதி செய்ய தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியிட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போய்விட்டது. ஆமே, எவ்வளவு அற்புதம் பாருங்க. இந்த சிறைச்சாலைக்காரன் பார்க்குற ஆச்சரியப்படுறான். சாத்தியமே கிடையாதுங்க. இங்கே சாதாரணமாக ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள அப்படி கிடையாது, இருட்டில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது? அவன் ஆச்சரியப்படுறான். என்னடா இது, என்ன யாருடா இது, மனுஷனா தேவ ரூபம் எடுத்து வந்துட்டீங்களான்னு கேட்குறான். அப்படிப்பட்ட
அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட வல்லமை படைத்த தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் இல்லையா? ஆச்சரியப்பட 24வது வசனத்தில் சொல்லும்போது, அவன் இப்படி கட்டளையை பெற்று அவர்களை பாருங்க உட்காவல் அறையிலே அடைத்து கால்களை தொழு மரத்தில் என்ன பண்ணாங்களாம்? மாட்டி வைத்தார்கள். எப்படி பாருங்க, இருள உள்காவல் அறையில, வெளியில கொடைகடல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், அந்த நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரை நோக்கி அவர்கள் என்ன பண்ணாங்க? முதல் ஜெபம் பண்றார்கள், அப்புறம் தேவனை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ ஜெபத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் ஒரு வல்லமையும் ஒரு தேவனுடைய மனிதர்கள் நிச்சயமாக எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து வாழ முடியும். ஆமே, அதான் சொல்றாரு ஒரு 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 அருமையான வேத பண்டிதர். அநேக நேரங்களில் என்ன சொன்னாங்க? ஜனங்கள் தோற்று போது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, ஜெபம் இல்லாதனாலே மனிதன் தோற்று போய் விடுகிறான். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில தோற்று போக மாட்டான். ஜெபம் அவ்வளவு ஒரு வல்லமை நிறைந்தது. ஜெபத்தினால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஜெபிக்கிற மனுஷன் வாழ்க்கையில ஜெயத்தை பெறுவார். எல்லாவற்றிலும் சிறந்த காரியம் தேவன் ஜெபத்தில் வச்சிருக்கிறார். ஆமே, அப்ப என்னன்னா தேவனுடைய சமூகத்தில். அதனாலதான் பாருங்க, இந்த தானியேலுடைய வாழ்க்கையில எப்படி ஜெயம் இருந்தது. அவங்க தானியேலுடைய காரியம் ஜெயமா மாறினதுக்கு 6:28 சொல்றாரு, தானியேலின் காரியம் இல்லையா பெரிய காரியத்தை ஜெயமா மாறினது காரணம் என்ன? இந்த தானியேலுடைய ஜெபம். அப்போ ஜெபிக்கிற ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் அவன் தோற்று போகவே மாட்டான். எல்லா நேரத்திலும் தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இல்லையா? இந்த சூழ்நிலையை கண்டு அவங்க பயந்து போகல, இந்த நெருக்கத்தை கண்டு அவங்க பயந்து போகல, இந்த ஒடுக்கத்தை கண்டு அவங்க பயந்து போகல. ஏன்னா அவங்க கர்த்தருடைய தேவ மனுஷர்கள். அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். கர்த்தரை நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோம், ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள். இவர்கள் மத்தியில் கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு பாருங்க. அவங்க தெரிந்ததுனால தான் அவங்க உடனே தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சு பாடி துதி செய்ய தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே உலாவ ஆரம்பிச்சிட்டார். பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. உடனே ஆவியானவர் அங்கே இறங்கி வந்திருப்பார் பாருங்க. அதுதான் துதியின் சத்தம். அப்ப துதியின் சத்தம் ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, பாடுகிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அந்த தேவ பிரசன்னம் வரும்போது எல்லாமே எரிந்து சாம்பலாய் போய்விடும். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். கர்த்தர் நல்லவர். அதுலேயே அப்போஸ்தலர் பாருங்க 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை படிங்க. அங்கே ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அங்கே வந்து நின்றான். அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்றான். பத்தாவது வசனம். தேவனே அவனுடைய 10வது வசனம். தானாய் அவர்களுக்கு திரை உண்டது. நடந்து போனார்கள். ஆமா, பாருங்க எப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது. இது நமக்கு என்ன அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. யாரு? பேதுருவை என்ன பண்ணாங்க? சிறைச்சாலை அடைச்சிட்டாங்க. சிறைச்சாலை அடைச்சிட்டாங்க. தேவனுடைய மனுஷனை இங்கெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது, இங்கெல்லாம் இயேசுவை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சிறைச்சாலை அடைச்சிட்டாங்க. அடைச்ச உடனே கீழே நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை கீழே வாச்சிங்கன்னா
அந்த விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? பேதுருக்காக என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில பேதுரு 2 சங்கிலினால் அப்படி பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கிற 5வது வசனம். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்களாம். பாருங்க 5வது வசனத்துல. அதுக்கு அடுத்துதான் பாருங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது சபையார் அவருக்காக என்ன பண்ணாங்க? பேதுருக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணின விளைவு தான் பாருங்க, ஆண்டவர் ஒரு தூதனை அங்க கொண்டு வந்தார். வந்து இந்த பேதுருவுடைய கட்டுகளை கர்த்தர் எப்படிங்க இதெல்லாம் இது நடக்க சாத்தியமா? இல்ல இது சயின்டிஸ்ட் பிரகாரம் பாருங்க, விஞ்ஞான பிரகாரம் பாருங்க, சாத்தியமே கிடையாது. எப்படி நடக்கும்? ஆனால் தேவனாலே இது கூடும் இல்லையா? அங்கேயும் பாருங்க அற்புதம் நடக்குது. தேவதூதன் வந்து தட்டி எழுப்புறான். எப்படி நடந்தது? ஆச்சரியமான விஷயம். ஜெபம். நல்லா கவனிங்க. மறுபடியும் இந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அத்தனை காரியமும் நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகங்கள்லாம் தாவீது பாடி ஜெபம் பண்ணினான். எல்லாவற்றையும் ஜெபம். எந்த காரியத்துக்கும் ஒரு மனிதன் ஜெபம் பண்ணும்போது, அவன் வார்த்தையை அறிக்கை செய்யும் போது, வார்த்தையினாலே அவனுக்கு விடுதலையும் அந்த ஜெபத்தினால விடுதலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப ஜெபிக்கிற மனுஷன் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை உள்ள மனுஷனாய் மாறுவான் இல்லையா? சார்ஜ் முல்லர் அமெரிக்காவில் ஒரு பெரிய சுவிசேஷகர் இல்லையா? இன்னைக்கு அந்த அமெரிக்காவுடைய அந்த தலைமைச் செயலத்துக்கு முன்னாடி அவர் சிலையை வச்சிருக்கிறாங்களாம். ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் அதை பார்த்துட்டு தான் எல்லாரும் உள்ள போகணும் இல்லையா? அந்த அளவுக்கு என்ன அவருடைய ஜெபம் சார்ஜ் முல்லர் இல்லையா? இப்படி நிறைய தேவனுடைய மனிதர்கள் ஜெபத்தினால மிகப்பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. ஜெபத்தினால இல்லையா? பிராங்கிலின் கிரகாம் இப்படி நிறைய இப்படி ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், எவ்வளோ மக்கள்கள் ஜெபத்தினால நிறைய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லா விஷயங்களுக்கும் நாம் ஜெபிக்கும் போது எல்லா விதமான கட்டுகள் உடையும், கதவுகள் திறக்கப்படும், பெரிய காரியங்கள் நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி சிறைச்சாலைகள் இருந்தாலும் கூட அந்த சிறைச்சாலையினுடைய நிலைமை கூட எப்படி மாறும்? நாம் ஜெபிக்கும் போது மாறும். அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஒருவேளை சின்ன ஜெபமாக இருக்கலாம், பெரிய ஜெபமாக இருக்கலாம், இல்லை அதிகமான நேரமாக இருக்கலாம், கொஞ்சமான நேரமா, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் போய் எட்டுச்சுன்னா நிச்சயமா எப்படியாவது அதுக்கு தேவன் பதில் கொடுத்துருவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம். அதனால தான் யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே. 65ஆம் சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறவர். ஜெபம் பண்ற, நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன், நீ பாவியான மனுஷனே, நீ எனக்கு பிடிக்காத மனுஷனே அப்படின்னு ஆண்டவர் ஒருபோது நம்மை தள்ளுவதே கிடையாது. நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிற தேவன். அதனால ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுக்கமான சூழ்நிலைகள் வரும்போது, வாழ்க்கை வரும்போது, துன்பமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கையாள வேண்டியது ஒரே ஒன்று, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம். அப்படி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே பெரிய வெற்றியை நாம் காண முடியும், அனுபவிக்க முடியும். ஜெபிக்கலாமா? பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் அல்லாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் அல்லாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அருமையான சகோதரி ரெபேக்காவுடைய பேரன் கொஞ்சம் சுரத்து நிமித்தமாக இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த சுரத்தை எல்லாம் கர்த்தர் முற்றிலும் நீக்கி நல்ல சுகத்தை கொடுத்து தேவன் அற்புதம் செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆமே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இதில் வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் பாதுகாக்கப்படும்படியாக எந்த விதமான சுரங்களோ பலவீனங்களோ தாக்காதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் இல்லாமா. ஸ்தோத்திரம். ஒரு சிலராக இன்றைக்கி நம்ம இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கரம் கூட இருக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள், இந்த செய்திகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் சுவாமி. நாளைக்கு நடக்கிற அன்பின் கிராம ஜெப ஊழிய ஐக்கியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயற்கைகள் எங்களுக்கு சாதகமாக மாற்றும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.